வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவின் உயிர் மூச்சு. பொள்ளாச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பழங்குடியின மக்களின் கோரிக்கைகளுக்கு ஒரே ஆண்டில் தீர்த்து வைப்போம். ராகுல் காந்தி உறுதி. மக்களவை தேர்தல் குறித்த தொகுதி பங்கீடு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த தேமுதிகவிற்கு அதிமுக அழைப்பு. முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சொத்து வரி, வீட்டு வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும். காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் திட்டவட்டம். பொள்ளாச்சியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 25,000 பேருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கோவை மாவட்ட பொள்ளாச்சி அருகே ஆச்சிப்பட்டியில் தமிழ்நாடு அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் கோவை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார். இந்த விழாவில் கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களை சேர்ந்த 25,000 பேருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களில் 509 கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதேபோல் 416 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்ட பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், அதிமுக ஆட்சியில் மாமூல் வாங்கியவர்கள் பட்டியலில் அமைச்சரின் பெயரும் டிஜிபி பெயரும் இருந்தது. அந்த வழக்கு விசாரணையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய விடாமல் தடுப்பவர்கள்தான் இன்றைக்கு உத்தமர்கள் போல பேசுவதாக அதிமுக ஆட்சியில் நடந்த குட்கா முறைகேடு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, நீங்க கொடுத்த படைய உத்தரவாதமான ஒவ்வொருத்தருக்கு 15 லட்சம் ரூபாயோட இன்றைய கதி என்ன? இளைஞர்களுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் தந்தீங்களே, அந்த கதி என்ன? அதை சொல்லுங்க பிரதமர் அவர்களே. அது கூட வேண்டாம். அடுத்த வாரம் ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டுக்கு வர்றதாக செய்தி வந்திருக்கு. வரப்போறாரு. தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்களை பட்டியல் போடுங்க. என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கேட்கணும். பதில் சொல்லுங்க பிரதமரனே, எல்லோரும் கேட்கணும். கேட்பீங்களா? பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவோட உயிர் மூச்சு. இனி இந்த பொய்களும் கட்டுக்கதைகளும் மக்களிடம் எடுபடாது. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த, இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழ்நாட்டை உயர்த்துவோம், இந்தியாவை காப்போம். நன்றி, வணக்கம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பழங்குடியின மக்களின் கோரிக்கைகள் ஒரே ஆண்டில் தீர்த்து வைப்போம் என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி உறுதி அளித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் நீதி யாத்திரை சென்ற போது பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் மகாராஷ்டிரா நந்தூர்பர் பகுதியில் மக்களின் முன் பேசிய ராகுல் காந்தி, இந்திய மக்கள் தொகையில் 8% பழங்குடியினர் உள்ளனர். வளர்ச்சியில் அவர்களுக்கான விகிதாச்சார பங்கு கிடைப்பதை காங்கிரஸ் உறுதி செய்யும். 50%க்கும் அதிகமான பழங்குடியின மக்கள் தொகை கொண்ட கிராமங்களை காங்கிரஸ் அரசு 6வது அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்படும் என தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பொருளாதாரம் மற்றும் நிதி கணக்கெடுப்பு நடத்தப்படும். விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்குவதற்கான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என ராகுல் காந்தி கூறினார். மேலும் வன உரிமை சட்டம் அல்லது நில கையகப்படுத்தும் சட்டங்களை பாஜக பலவீனப்படுத்தியுள்ளது. அதனை வலுப்படுத்துவது மட்டுமின்றி பழங்குடியினரின் கோரிக்கைகளை ஒரே ஆண்டில் தீர்த்து வைப்போம் என ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இருந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் சொத்து வரி, வீட்டு வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது.
முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சொத்து வீட்டு வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட் தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சொத்து வரி வீட்டு வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் நடப்பு நிதியாண்டில் இருந்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சொத்து வரி வீட்டு வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 1.20 லட்சம் முன்னாள் ராணுவ வீரர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை முன்னாள் ராணுவ வீரர் வருமான வரி செலுத்துபவராக இருந்தால் இந்த அறிவிப்பு பொருந்தாது எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த தேமுதிகவிற்கு அதிமுக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள கட்சிகள் தயாராகி வருகின்றன. திமுக, அதிமுக, பாஜக தலைமையில் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய தேமுதிக கூட்டணி சுமூகமாக இருப்பதாக தெரிவித்திருந்தது. இதற்கிடையே கூட்டணிக்கு அணுகிய பாஜகவிற்கு தேமுதிக நேற்று முன்தினம் நேரம் ஒதுக்கியது. பாஜக கூட்டணியில் சேர ராஜ்யசபா இடம் வேண்டும் என தேமுதிக உறுதியாக இருந்தது. மக்களவை தேர்தலில் ஒரு இடத்திலாவது தனி சின்னத்தில் வெற்றி பெற தேமுதிகவிற்கு பாஜக நிபந்தனை விதித்தது. ஒரு இடத்தில் வென்று வந்தால் அதன்பின் ராஜ்யசபா இடம் தரலாம் என பாஜக நிபந்தனை விதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நிபந்தனை விதித்ததால் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தேமுதிக தவிர்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. பாஜகவிடம் பேச்சு நடத்தவில்லை என பிரேமலதா தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அதிமுக அழைப்பு விடுத்துள்ளது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நேரம் ஒதுக்கிவிட்டு தெரிவிப்பதாக தேமுதிக தலைமை பதில் அளித்திருப்பதாக தகவல் கூறப்படுகிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை திருத்த சட்டம் தார்மீக ரீதியாகவும் அரசியல் அமைப்பு ரீதியாகவும் தவறானது. இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்கின் முடிவை தான் முழுமையாக ஆதரிப்பதாக கூறினார். மேலும் இந்தியா கூட்டணியும் காங்கிரஸ் கட்சியும் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டத்தை சந்தேகத்திற்கு இடமின்றி திரும்ப பெறுவோம் எனவும் இது தங்களின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் எனவும் தெரிவித்தார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை SBI தேர்தல் பத்திர விவகாரத்தை திசை திருப்பும் விதமாக CAA சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் வீரபாண்டியனை காட்டிக் கொடுத்த எட்டப்பனை போல் அண்ணாமலை தமிழர்களை காட்டிக் கொடுக்கிறார் என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தமிழர்களுக்கு எதிரான ஆட்சியா மோடி ஆட்சி? தமிழர்களை ஏன் புறந்தள்ளுகிறார்கள்? அப்ப இந்தி பேசும் இந்துக்களுக்கு ஒரு நீதி, தமிழ் பேசும் இந்துக்களுக்கு ஒரு நீதியா? நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தான். எங்களை எதற்கு ஓரவஞ்சனையோடு மோடி வஞ்சிக்க வேண்டும்? இதற்கு துணை போகின்ற அண்ணாமலை ஒரு காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் அந்த வரலாற்றில் பார்ப்போம். தமிழாக இருந்து தமிழ்நாட்டை சார்ந்த எட்டப்பன் தமிழர்களை காட்டி கொடுத்தான். இப்படி அண்ணாமலை ஏன் தமிழர்களை காட்டி கொடுக்கிறார்? ஏன் இலங்கை தமிழர்களை இதில் சேர்க்கவில்லை என்பதற்கு மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது பதில் சொல்ல வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 7.44 கோடி செலவில் புதிய அரசு மருத்துவத்துறை மற்றும் பொது சுகாதாரத்துறை கட்டிடங்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை அடுத்துள்ள ராங்கியம் கிராமத்தில் 7.44 கோடி செலவில் புதிய அரசு மருத்துவத்துறை மற்றும் பொது சுகாதாரத்துறை கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கடந்த 3 மாதத்தில் மட்டும் மருத்துவத்துறையில் காலியாக உள்ள 1600 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிமுக போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து போராட்டம் நடத்துவது சாத்தான் வேதம் ஓதுவதை போல் உள்ளதாக விமர்சனம் செய்து பேசினார். 1021 மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. 977 ஸ்டாஃப் நர்ஸ் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது.
331 பார்மசிஸ்ட் நிரப்பப்பட்டு பணியாணைகள் தரப்பட்டது. இந்த 3 பணிகளும் கடந்த 1.5 மாதத்தில் மட்டுமே செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லா தொலைக்காட்சிகளிலும் வந்திருக்கிறது. இதை தெரிந்து கொண்டும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்கின்ற செய்தி இல்ல நான் என்ன கேட்கிறேன், இல்ல இதுதான் இப்ப இவ்வளவு நெருப்பு இருக்குதுன்னு சொல்றோம், காலி பணியிடங்கள் சொன்னீங்க, எங்க இருக்குதுன்னு சொன்னா அதுக்கான பதில் சொல்லுவோம். இப்போ இல்லங்க, நான் சொல்ல கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றதை கேட்டுங்க, கேள்வி கேட்கறீங்களா, பதில் சொல்றதை கேட்டுங்க. இப்போ காலி பணியிடங்கள் 1021 காலி பணியிடங்கள் மருத்துவத்துறையின் சார்பில், குறிப்பாக MRBயின் சார்பில் முதல் முறையாக இந்திய வரலாற்றிலேயே, அதாவது ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் நடத்தி அதிகபட்ச காலி பணியிடங்கள் எங்கே எல்லாம் இருந்ததோ அந்த இடங்களில் 20 மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த வகையில் இந்த புதுக்கோட்டையில் மட்டுமே காலி பணியிடங்கள், புதுக்கோட்டை 2 ஹெல்த் டிஸ்ட்ரிக்ட், புதுக்கோட்டை அறந்தாங்கி 1, இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லையும் இருந்த காலி பணியிடங்கள் புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் 67, அறந்தாங்கியை பொறுத்த வரைக்கும் 62 மருத்துவர்கள் காலி பணியிடங்கள் இருந்தது. இப்போ நாம இந்த 20 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுமே சேர்ந்து இருந்தது. ஃப்ரெஷ் கேண்டிடேட்டை இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நீங்க வேலை எடுக்கணும்னு சொன்னதுல 67 வேகன்சில 64 பேர் வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க. இது வரைக்கும் 59 பேர் சேர்ந்துட்டாங்க. மதுராந்தகம் அருகே விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோருக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மதுராந்தகம் அருகே பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி மாணவர்கள் பயணித்த நிலையில் லாரியின் மீது பேருந்து உரசி ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் தனியார் பேருந்தில் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியவாறு சென்று கொண்டிருந்தனர். அப்போது தனியார் பேருந்தை முந்திய கண்டெய்னர் லாரியின் மீது பேருந்து உரசியதில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணித்த மோனிஷ், கமலேஷ், தனுஷ் ஆகிய 3 கல்லூரி மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இந்த விபத்தில் 5க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விபத்தில் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரஞ்சித் என்ற மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் இந்த விபத்தில் 4 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மதுராந்தகம் அருகே விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோருக்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார். கொடைக்கானலில் யானை மனித மோதல்களை தவிர்க்க வனத்துறையினருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் யானை மனித மோதல்கள் மற்றும் வன விலங்குகள் மனித மோதல்களை தவிர்ப்பதற்காக அந்த பகுதிகளில் பணியாற்றும் வன பணியாளர்கள் மற்றும் வனத்துறையினருக்கு ஒரு நாள் பயிற்சி அளிக்கப்பட்டது. கொடைக்கானல் வனத்துறை காலநிலை மாற்றத்திற்கான தமிழ்நாடு உயிர் பன்மை பாதுகாப்பு பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. ஓசை அமைப்பை சேர்ந்த காளிதாஸ், கால்நடைத்துறை மருத்துவர் மனோகரன், ஆனைமலை புலிகள் காப்பக பயாலஜிஸ்ட் பீட்டர் உள்ளிட்டோர் பயிற்சிகளை வழங்கினார்கள். காணொலி வாயிலாகவும் கலந்துரையாடல்கள் வாயிலாகவும் இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டது. வேலூரில் செவிலியர்கள் கட்டாய பணியிட மாறுதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் ரம்யா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனை மாவட்ட செயலாளர் சித்ரா துவங்கி வைத்தார். இதில் செவிலியர்களுக்கான நேர்மையான வெளிப்படையான பணியிட மாறுதல் நடத்தப்படாமல் கட்டாய பணியிட மாறுதல் அநீதி இழைக்கப்படுவதை கண்டித்தும் அரசு செவிலியர்களுக்கு எதிராக எடுத்துள்ள முரண்பட்ட முடிவுகளை கைவிட வேண்டும், ஒப்பந்த செவிலியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வாணியம்பாடி மர்ம நபர்கள் அருகே உள்ள எலக்ட்ரிக் கடையின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாதிக்குப்பம் பகுதியை சேர்ந்த ரவி என்பவர் எலக்ட்ரிக் கடை வைத்து நடத்தி வருகிறார். இரவு வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் காலை கடையை திறக்க வந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது கடையில் வைத்திருந்த 1 லட்சம் ரொக்க பணம், சிசிடிவி கேமரா ஆகியவை காணாமல் போனது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தபோது கையில் கடப்பாறையுடன் வந்த நபர் ஒருவர் கடையின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது பதிவாகி இருந்தது. இது குறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மயிலாடுதுறை அருகில் காவலர் மண்வெட்டியால் தாக்கியதில் தாய் மகன் படுகாயமடைந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை சேர்ந்த மாதவன் என்பவரது வீட்டில் வர்ணம் பூசும் பணி நடைபெற்று வந்துள்ளது. இந்நிலையில் அருகே உள்ள காவலர் கிருபாகரன் என்பவரது வீட்டில் உள்ள கொய்யா மரத்தின் கிளை இடையூறாக இருந்ததால் மாதவன் மரத்தின் கிளைகளை வெட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த காவலர் கிருபாகரன் மண்வெட்டியை எடுத்து வந்து மாதவனையும் அதனை தடுக்க வந்த அவரின் தாயாரையும் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மரக்கிளையை வெட்டியதற்காக மண்வெட்டியால் காவலர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் இடுவம்பாளையம் பகுதியில் அங்கன்வாடி சுகாதார மையம் கட்டுவதற்கு ஆதரவாக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் இடுவம்பாளையம் பகுதியில் அங்கன்வாடி சுகாதார மையம் கட்டுவதற்காக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் அங்கன்வாடி சுகாதார மையம் கட்டுவதற்கு எதிராக பாஜக மற்றும் அதிமுகவினர் பொதுமக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதோடு மாவட்ட ஆட்சியரையும் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளனர். இந்நிலையில் அரசியல் சூழ்ச்சி காரணமாகவும் திமுகவிற்கு பெயர் வந்துவிடும் என்பதால் பாஜக அதிமுகவினர் திட்டமிட்டு பொய்யான செய்திகளை மக்களிடம் பரப்பி எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அங்கன்வாடி மையம் அமையும் பட்சத்தில் தங்களுக்கு முதலுதவி சிகிச்சை மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் எனவும் மாநகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே தேர்வு செய்த இடத்தில் அங்கன்வாடி மையம் அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். வேலூரில் களவு போன மற்றும் தொலைந்து போன 150 செல்போன்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உரியவர்களிடம் ஒப்படைத்தார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 4ஆம் கட்டமாக களவு போன மற்றும் தொலைந்து போன 150 செல்போன்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உரியவர்களிடம் ஒப்படைத்தார். இதுவரையில் 1.24 கோடி மதிப்புள்ள 672 செல்போன் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பின்னர் மாவட்ட செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாடாளுமன்ற தேர்தல் முன்னெச்சரிக்கையாக ரவுடிகள் அனைவரையும் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார். அதாவது இப்ப முன்னெச்சரிக்கை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா ரவுடிகளையுமே நாங்கள் கேட்டகரி A+BCன்னு வச்சிருக்கோம். இதில் அனைத்து குற்றவாளிகளுக்கும் இப்போ ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து இன்னும் ஒரு சிலர் தான் பெண்டிங் இருக்குது. அதையும் கூடிய விரைவில் குரோம்பேட்டையில் அஸ்தினாபுரம் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று 60 லட்சம் ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையத்தை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி திறந்து வைத்தார். சென்னை அடுத்த குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் பகுதியில் 50 ஆண்டுகளாக பொதுமக்கள் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனை கருத்தில் கொண்டு தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 60 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கூரை அமைத்து புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி கலந்து கொண்டு புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார். இந்த புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொய்க்கால் குதிரை, மரக்கால் ஆட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பற இசை போன்ற தெருக்கூத்து வாயிலாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்பட்டது. தெருக்கூத்து கலைகளின் மூலமாக திடக்கழிவு மேலாண்மை, பிளாஸ்டிக் தவிர்ப்பு, காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, எரிபொருள் சிக்கனம், பொது போக்குவரத்து பயன்படுத்துதல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியை மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழக அரசின் நலத்திட்டங்கள் குறித்து அவதூறாக பேசிய பாஜக மகளிர் அணியின் உறுப்பினர் குஷ்புவின் உருவ பொம்மையை எரித்து திமுக மகளிர் அணியினர் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். சென்னையில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய நடிகையும் தேசிய மகளிர் அணியின் உறுப்பினருமான குஷ்பு தமிழகத்தில் திமுக அரசு வழங்கி வரும் மகளிர் உரிமை தொகையை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசியுள்ளார்.
இதற்கு பல்வேறு தரப்பினரும் தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வரும் நிலையில் திருப்பூர் குமரன் நினைவகம் முன்பாக திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக மகளிர் அணியினர் குஷ்புவிற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அவரது உருவ பொம்மையை எரித்து குஷ்புவிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி மகளிர் அணியினர் தங்களின் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் குறைந்து 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 6110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 320 ரூபாய் குறைந்து 48,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 78,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ரஷ்யாவில் ராணுவ விமானத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பயணம் செய்த 15 பேர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்யாவில் செவர்னி விமான தளத்தில் இருந்து 8 விமான பணியாளர்கள் 7 பயணிகளுடன் ரஷ்ய விமானம் சென்றது. ராணுவத்திற்கு சொந்தமான விமானத்தின் என்ஜினில் தீப்பிடித்ததால் தரையிறங்க முயற்சி செய்த போது விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இவோனாவோ பகுதியில் இந்த ராணுவ சரக்கு விமானம் சென்று கொண்டிருந்த போது என்ஜினில் தீப்பிடித்ததால் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதாகவும் அதில் 15 பேர் பயணம் செய்ததாகவும் ரஷ்ய ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தீப்பற்றி எரிந்தபடி விமானம் கீழே விழும் வீடியோ காட்சிகளும் இணையத்தில் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவின் உயிர் மூச்சு. பொள்ளாச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பழங்குடியின மக்களின் கோரிக்கைகளுக்கு ஒரே ஆண்டில் தீர்த்து வைப்போம். ராகுல் காந்தி உறுதி. மக்களவை தேர்தல் குறித்த தொகுதி பங்கீடு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த தேமுதிகவிற்கு அதிமுக அழைப்பு. முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சொத்து வரி, வீட்டு வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும். காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் திட்டவட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.